பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அவரால் முடியாதது ஆண்டவரால் முடியாதது, நம்மால் முடியாதது ஆண்டவரால் முடியும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு 9:23. எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மறுபடியும் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், கூடும் என்றார். அருமையானவர்களே, போன மாதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய ஆவினாலே ஆகும். அவருடைய ஆவினாலே ஆகும். அதே நேரத்திலே நாம் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 6 மாதமும் உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. சில காரியங்களுக்காக அதிகமாக ஜெபித்து ஆகலையே, இது முடியலையே, இது நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சில காரியங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த 6 மாதத்திற்கு முதலாவது நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், என்னுடைய ஆவினாலே ஆகும் மகனே மகளே, அதே நேரத்தில் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, நான் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இன்னும் சத்தமாக சொல்லுங்க, நான் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அல்லேலூயா. நேற்று என்னுடைய சிஸ்டர் ஒருத்தர் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் அவங்க ஃபோனை எடுக்கும்போதே அவங்க ரொம்ப அப்படி சத்தத்தை கம்மியாக, டெய்ஸி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே டாக்டர்கிட்ட போய் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் திங்கக்கிழமை கூப்பிடணுன்னு தான் இருந்தேன். அவங்களே கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க துவங்கும் போதே எனக்கு வியாதி இருக்கிறது என்பதை அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். கிட்னியில் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணோம். அவங்க இங்கே கூட சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மாற்றிட்டார். இப்போ ஹார்ட்டில் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, அப்புறம் நான் எடுத்தோன்னே சொன்னேன், என்ன இப்படி மெதுவாக பேசிகிட்டு இருக்கீங்க, எப்பவும் போல் தைரியமாக பேசி. இல்லைம்மா, எனக்கு ஆன்ஜியோ பண்ண இடத்துல வலிக்கு. ஆன்ஜியோ தானே பண்ணியிருக்காங்க, ஆன்ஜியோ பிளாஸ்ட் பண்ணலைல்ல, இது ஒரு இன்ஜெக்ஷன் தானே, எதுக்கு இதுக்கு போட்டு இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் அவங்களுக்கு வேத வசனத்தை நிறைய சொல்லி அவங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பி விட்டேன். உடனே அவங்க முடிவில் என்கிட்ட சொன்னாங்க, எம்மா உன்கிட்ட பேசுனது எனக்கு தைரியமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அருமையான பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்ம இப்படி தான் இருக்கிறோம். ஒரு எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்திருப்பார். நம்ம ஜெபத்திற்கு எத்தனையோ ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருப்பார். எத்தனையோ கண்ணீருக்கு நமக்கு பதில் கொடுத்திருப்பார். ஆனால் சில காரியங்கள் நமக்கு ஜெபித்து பதில் கிடைக்காம இருக்கிறத பார்த்து நம்ம அந்த கடந்த அற்புதத்தெல்லாம் மறந்து போயிட்டு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு நடக்கலை, நீங்கள் என் ஜெபத்தை கேட்கலையா, என்னை மறந்துட்டீங்களா, இப்படிலாம் நிறைய நம்ம கேட்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலவெளியில் இந்த 6 மாதத்திற்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மைதான். வாக்குத்தத்தம் பண்ணின நான் உண்மையுள்ளவராகத்தான் இருக்கிறேன், அதை நிறைவேற்றவும் உண்மையுள்ளவராகத்தான் இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய விசுவாசம் எங்கே போச்சு மகளே, உன்னுடைய விசுவாசம் எங்கே போச்சு மகனே? உன் வாழ்க்கையில் கடந்த நாட்கள் நீ பேசின பேச்சுக்களை நீ யோசித்து பார், நீ சிந்தித்த சிந்தனைகளை யோசித்து பார். நிறைய அவிசுவாசமான வார்த்தைகளும் அவிசுவாசமான சிந்தனைகளும் வந்திருக்கிறது. நான் உன்னை பெருக்கத்தின் ஆண்டு என்று சொல்லியிருக்கிறேன், உனக்கு வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டுன்னு சொல்லியிருக்கிறேன், உன்னை மகிமைப்படுத்துகிற ஆண்டுன்னு சொல்லியிருக்கிறேன், உன் பொருளாதாரத்துக்கு நான் வானத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னவர் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல, நான் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, நான் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல, நான் வசனித்தும் நிறைவேற்றாது இருக்கிற தேவன் அல்ல, நான் சொன்னதை செய்கிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த கால வேளையில் ஆண்டவர் ஒரு சிலர் இங்கு இருக்கிறவர்கள் உங்கள் தரிசனத்தை குறித்து உங்களுக்கு
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. எனக்கு இந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அது வருடங்கள் ஆகிவிட்டது, நிறைவேறவில்லை. எனக்கு ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்தார், இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், தெளிவாக கொடுத்தாரு. ஆண்டவர் நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கொடுத்தார். நான் ஆராதிக்கும் போது கர்த்தர் என் காதில் பேசினார் மெல்லிய சத்தத்தோடு. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஆலயத்திற்கு வந்து பிரசங்கத்தை கேட்கும்போது பேசினார். தெளிவாக பேசுகிறேன். நான் என் பைபிளில் கூட குறித்து வச்சிருக்கிறேன். ஆனால் வருஷங்கள் ஆகிவிட்டது, இன்னும் எனக்கு அது நடைபெறலையே. அது நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 6 மாதத்தில் நீ என்னை விசுவாசித்தால், 100% விசுவாசித்தால் நான் கண்டிப்பாக அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோசேப்பை எடுத்து கொள்ளுங்கள். 17 வயதிலே அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்திற்கு ஏறுக்குமாறாக தான் அவன் வாழ்க்கையிலே நடந்தது. அந்த தரிசனத்தின்படி ஒரு நாள் கூட அவன் அந்த தரிசனம் நடந்து 1 வருஷத்தில் அவன் அண்ணன்மார் யாரும் அவனை வணங்கலை. அவங்க அப்பா அம்மா அவனை யாரும் ஹெல்ப் கேட்டு வரவே இல்லை. வருடங்கள் உருண்டோடினது. 13 வருடம் உருண்டோடின பிறகு அவனுக்கு என்ன கர்த்தர் சொன்னாரோ அது அப்படியே ஒரே ராத்திரியில் நடைபெற்றது. ஒரே ராத்திரி தான் ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனுடைய இருத்தை கலங்க பண்ணினார். அதனால அவன் அதுக்கு விடை தேடி அலைந்தான். அப்பொழுது கர்த்தர் யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்தி அவன் ஞானமாக அவனுக்கு ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்தி அவனை ஒரே நாள் நைட்டில் அந்த தரிசனத்தை 13 வருடம் ஆனாலும் அவனை கர்த்தர் ஒரு நாள் கைவிடலை. அல்லேலூயா. அடிமையாக அவன் விற்கப்பட்டாலும் போத்திபாருடைய வீட்டை இவனால் ஆசீர்வதிச்சாரு. சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கு இவனால் சிறைச்சாலை கடைவனுக்கு சில நன்மைகள் கிடைத்தது. எங்கு போனாலும் அவனுக்கு உயர்வு தான். ஆனால் எல்லா அடிமைத்தனத்தையும் முறிக்கிற ஒரு உயர்வு தான் அவனுக்கு கொடுத்த தரிசனம். அதே போல தான் அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள், கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகள், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் கொடுத்ததான வார்த்தைகள் இது நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடாமல் தான் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுக்கு சில சொப்பனங்கள், சில தரிசனங்கள் கர்த்தர் கொடுத்தது நடக்காமல் இருக்கலாம், சில வார்த்தைகள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை இன்றைக்கு வரைக்கும் கைவிடாமல் நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோது கைவிட மாட்டார். ஆனால் நம்மை முழுமையாக சம்பூரணமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு அடுத்த இந்த அதிகாரத்தில் என்ன வந்திருக்கிறது? ஒருவருடைய மகனுக்கு பிசாசு பிடித்து சின்ன வயசுலேருந்து அவனை அலக்கழிக்கிறது. அவன் எத்தனையோ நேரத்தில் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணியிருக்கலாம். இயேசு வருவதற்கு முன்பாகவே, இந்த உலகத்திற்கு அவர் ஊழியத்திற்கு வெளியே வருவதற்கு முன்பாகவே அவன் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். எருசலேமில் வந்து அவன் நிறைய மத போதகர்கள்ட்ட ஜெபம் பண்ணியிருக்கலாம், நிறைய காரியங்களை செஞ்சுருக்கலாம். அப்புறம் இயேசுடைய சீஷர்கள்ட்டையும் வர்றான். ஆனால் ஒருத்தராலையும் அவனுக்கு உதவி செய்ய முடியல. அவன் மகனை விடுதலை ஆக்கணும். அப்போ பல வருடம் அவனுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அவனுடைய மகனுக்கு பல வருடம் இந்த பிரச்சனை, அது வீட்டுக்குள்ளாக மட்டுமல்ல, வெளியிலையும் அவமானப்படத்தக்கதாக அவனுக்கு ஃபிட்ஸ் வருகிறது. வெளியில் உள்ளவங்க பார்த்து ஏளனப்படத்தக்கதான காரியங்கள் நடக்கிறது. கடைசியாக சீஷர்கள் வரைக்கும் வந்து அற்புதம் நடக்கலை. ஆனால் பிள்ளையின் தகப்பன் பார்த்தான், இப்போ நான் ஏசாமிட்ட வந்தா கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. ஒரு மனசு சொல்லுது, மத போதகர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டோம், எருசலேம் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டோம், இயேசு அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறாங்க, அவருடைய சீஷர்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டோம், அவங்க சீஷர் மூலமாகலாம் மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்குது, ஆனால் எனக்கும் என் பையனுக்கும் அற்புதம் நடக்க மாட்டுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் விசுவாசித்தாலும் இன்னொரு பக்கம் விசுவாசம் இல்லாமல் காணப்படுகிறது. அப்பொழுது தான் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறார். அல்லேலூயா. 23ஆம் வசனத்திலே, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இப்படித்தான் எத்தனையோ பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கலாம். நம்ம பாஸ்டர்ட்டையும் பாஸ்டர்மாட்டையும் வந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம், இம்மான் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கலாம், சபையில் ஜெபிக்கிறதான ஊழியர் செய்கிறதான மக்கள்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கலாம், கேர்சல் லீடர்கள்ட்ட ஜெபம் பண்ணியிருக்கலாம். எதுவுமே நடக்கலை. ஆனால்
ஆனால் ஒரு பக்கம் ஆண்டவர் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கிறது, இன்னொரு பக்கம் இவ்வளோ ஜெபமணியும் நடக்கலையே, இனி நடக்குமா என்ற அவிசுவாசமும் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகளே அல்லேலூயா, மகனே அல்லேலூயா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், என்னால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் அது எவ்வளோ பெரிய காரியமானாலும் என்னால் ஆகும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அருமையானவர்களே, அல்லேலூயா, நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் அல்லேலூயா 27வது வசனம் எல்லாரும் வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். போன மாசத்துல சொன்னாரு பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் ஆகும். இந்த இடத்துல சொல்லுகிறாரு தேவனால் எல்லாம் ஆகும், மனுஷரால் இது ஆகாது, மனுஷரால் இது கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இவ்வளவும் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்கிறது? தேவனாலே எல்லாம் கூடும், பரிசுத்த ஆவியினாலே, ஆவியானவராலே எல்லாம் கூடும். ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த 6 மாதமும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள், கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகள், கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் 100% நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த 6 மாதத்திலே உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு கர்த்தர் அவை ஆம் என்றும் ஆமேன் என்றும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்களை, உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, உங்களுக்கு கொடுத்ததான எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க இந்த 6 மாதத்தில் அப்படி எனக்கு நடக்கும் என்று சொல்லுகிறவர்கள் 2 கையை உயர்த்தி எழும்பி நின்று எல்லாரும் அல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா, விசுவாச வரத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு விசுவாச வரத்தை தாங்கப்பா. எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் இந்த பிரசங்கத்திற்கு முக்கியமான, கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்திற்கு முக்கியமாக உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் விசுவாசிக்கணும். கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நங்குரமான விசுவாசத்தை தாங்கப்பா, எனக்கு நங்குரமான விசுவாசத்தை தாங்கப்பா. இந்த பைபிள் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு தான். இன்றைக்கு இந்த வருஷத்தில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாருன்னா இந்த வருஷத்தில் தான் அவர் நிறைவேற்றுவார். இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா அதை இந்த மாதத்தில் நிறைவேற்றுவார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், பொருளாதாரத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்க குடும்ப தலைவர்களுக்கு தலைவிக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், அது அடுத்த வருஷம் அல்ல, இந்த வருடத்திலே நிறைவேறும். எத்தனை பேர் ஆண்டவரே அந்த பிள்ளையின் தகப்பன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னோன்னு சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு அவிசுவாசம் இருக்கிறது, அதை நீங்கும்படி உதவி செய்யுங்க. 2 கையை உயர்த்தி நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, ஆனாலும் எனக்கு நிறைய நாட்கள் ஆனதினாலே இந்த காரியம் நடக்குமா நடக்காத என்ற ஒரு அவிசுவாசமும் எனக்கு இருக்கிறது, அதை எனக்கு மாற்றுங்கப்பா, எனக்கு மாற்றுங்கப்பா. எல்லாரும் ஆண்டவர் அவிசுவாசங்களை மாற்றட்டும். அவர் அவிசுவாசத்தை நிமித்தம் அல்லேலூயா, நாசரேத் ஊரிலே எந்த ஒரு அற்புதமும் செய்ய முடியல. 6 மாதம் உங்க வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல? அநேக நேரங்களில் உங்க வாழ்க்கையில வாயில அவிசுவாசமான வார்த்தைகள் வருகிறது, அவிசுவாசமான வார்த்தைகள் வருகிறது, அவிசுவாசமான சிந்தனைகள் வருகிறது. அல்லேலூயா, உங்க செயல்கள் அவிசுவாசமாக காணப்படுகிறது. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கும். பிள்ளையின் தகப்பன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் பையன் சுகமாகாதது, இந்த காரியம் நடக்காதது, நான் விசுவாசித்தாலும் 50% அவிசுவாசம் எனக்கு இருக்கிறது, அதை நீங்கும்படி உதவி செய்யுங்கப்பா, நீங்கும்படி உதவி செய்யுங்க. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே 100க்கு 100 எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம்